ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நம்ம பிள்ளைங்க ஒரு சில பிரார்த்தனை இங்கே பாருங்கள். இப்போ ஆம்புலன்ஸ் போகுது இந்த வழியில், அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கணும். நம்ம ப்ரேயர் ஆரம்பித்த உடனே இந்த ரோட்டில் ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்குது, அதுக்காக முதல்ல நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இங்கே மட்டும் இல்லை, இந்த ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறத பார்த்தோம்னா அது நம்ம வீட்டு பிள்ளைய மாதிரி நினச்சி அந்த பிள்ளை சீக்கிரமாக நல்லபடியாக, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பெரிய பிள்ளையாக இருந்தாலும், வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் செலவு இல்லாமல் நாட்கள் ஆகாமல் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்து சேரணும், ஆரோக்கியமாக வந்து சேரணும்னு எல்லோரும் கும்பிடுக்கணும். இப்போ இன்றைக்கி முக்கியமான டாபிக் என்னென்னா, நிறைய பிள்ளைங்க நம்மகிட்ட வேண்டிக்கிற பிள்ளைங்கள்லாம் எதுக்காக வேண்டிக்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் டைவர்ஸ் வேணும்னு தான் வேண்டிக்கிறாங்க. டைவர்ஸ் வேணும் பொழுது அவங்க அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த சீக்கிரமாக வேணும்னு ஒரு பக்கம் ஒரு சாரார் சீக்கிரமாக வேணும், ஒரு சாரார் லேட் ஆகணும். எவ்வளோ இழுக்க முடியுமோ எவ்வளோ இழுக்கணும். அதாவது இழுத்து அவங்களுக்கு சீக்கிரமாக ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுக்கக்கூடாது. அவங்கள இழுத்தடிச்சு நல்லபடியாக வாழ விடாமல் பண்ணுறதுக்குன்னே ஆண் தரப்புலையோ அல்லது பெண் தரப்புலையோ இதை பண்ணுறாங்க. அது ரொம்ப பிரச்சனையான விஷயம். அதாவது இந்த ஹீலிங் பண்ணுறோம் இல்லையா, கிரியா ஹீலிங் பண்ணுறோம் இல்லையா, இந்த மென்டல் அகோனியாக இருக்கிறவங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹீலிங் பண்ணலாம். இந்த மாதிரி வேணும்னே பண்ணுறவங்க இவங்களெலாம் பண்ணுறத நம்ம நீதிபதி சாயப்பா தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதணும். அவங்களுக்கு சீக்கிரமாக இது விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த மாதிரி டைவர்ஸ் ஏன் வருது, எதுக்காக டைவர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் மனசு வேறுபட்டால் டைவர்ஸு, மதம் வேறுபட்டால் டைவர்ஸு, இனம் வேறுபட்டால் டைவர்ஸு, கூட வாழ்கிறாங்க இல்லையா. இப்போ மாமனார் மாமியார் நாத்தனார் மச்சினர் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்களுடைய தாக்குதல், அவங்களுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால டைவர்ஸ் கேட்குறாங்க நிறைய பேர். ஏன்னா அவங்களுடைய டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. கணவன் சொல்கிறத விட கணவனுடைய வீட்டில் இருக்கிற வாழ்கிறவங்க தான் அதிகமாக சொல்கிறத அவர் கேட்குறாரு அப்படிங்கிறதுனால டாமினேஷன் வருது. பெண்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, அன்பு, பாதுகாப்பு, அரவணைப்பு, குடிப்பு. இந்த 3 பூ. அன்பு இல்லைன்னா பிரச்சனை, பாதுகாப்பு இல்லைன்னா பிரச்சனை, அரவணைப்பு இல்லைன்னா பிரச்சனை, குடிப்பு. இந்த பூ வாங்கி தரலன்னா பரவாயில்ல, இந்த பூவெல்லாம் இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இருக்காது, அந்த பெண்ணுக்கு பிரச்சனை இருக்காது. குடிச்சிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி மதிக்கிறதில்ல, தன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல, ஒரு பெண்ணாகவே மதிக்கிறதில்ல. இந்த மாதிரிலாம் இருந்தால் பெண்ணுக்கு பாதுகாப்பு எங்கே கிடைக்கும்? அவள் என்ன தான் சம்பாதிச்சாலும், என்ன தான் அவள் அழகாக இருந்தாலும், என்ன தான் அறிவாக இருந்தாலும், எனக்கு கீழே தான் நீ அப்படின்னு நிறைய ஆண்கள் டாமினேட் பண்ணுறாங்க. அதனால் பெண்கள் எனக்கு எப்போ தான் இதுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வருவேன், எனக்கு சுதந்திரம் எப்போ தான் கிடைக்கும், இந்த நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சிச்சு, நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்க எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க. அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் நிறைய பிரார்த்தனைக்கு வர்றாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணும், சீக்கிரமாக இந்த விடிவு காலம் கிடைக்கணும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கவே மாட்டேன், நீ நல்லபடியாக வாழக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு மீண்டு வரணும், அதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்போ ஆண்கள்கிட்ட வருவோம். ஆண்களும் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு தான் நான் சம்பாதிச்சாலும், எவ்வளோ தான் நான் வாங்கி கொட்டினாலும், எவ்வளோ தான் நான் உழைச்சாலும், எவ்வளோ தான் நான் திங்க் பண்ணினாலும், எவ்வளோ தான் நான் வேர்வை சிந்தினாலும், எவ்வளோ தான் டைம் ஸ்பெண்டாலும், எவ்வளோ தான் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினச்சாலும் அவளை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இந்த உலகத்தில் கடவுளால் கூட அவளை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்றவங்க நிறைய பேர் ஆண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க கூட
பெண்களுக்கு விடுதலை கிடைக்குமான்னு இருக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. எவ்வளவு தான் செஞ்சாலும் திருப்தி இல்லை, எவ்வளோ செஞ்சாலும் திருப்தியே இல்லை அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிறாங்க இல்லையா, எவ்வளோ தான் சம்பாரித்து அனுப்பிச்சாலும் திருப்தியே இல்லை. அங்கேருந்தே இங்கே சண்டை போடுறாங்க. அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டிலேருந்து சண்டை, நாட்டுக்கு நாட்டு சண்டை இல்லை, அந்த நாட்டில் வாழக்கூடிய ஆணுக்கும் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெண்ணுக்கும் சண்டை, அதிகப்படியான சண்டை, அது நிறைய இருக்குது. அதனாலையும் டைவர்ஸ் கேட்குறாங்க. சொத்து பிரச்சனை. ஸோ இவங்களுக்கு சொத்து அதிகமாக, அவங்களுக்கு சொத்து அதிகமாக. அது இந்த டைவர்ஸ் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அழகு, அறிவு, என்ன அழகு, அறிவு, அந்தஸ்து. இதனால் பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால மீள முடியல. அந்த யாருக்கு அதிகமாக இருக்குதோ அழகு, அந்தஸ்து, அறிவு, இது யாருக்கு அதிகமாக இருக்குதோ இல்லாதவங்கள டாமினேட் பண்ணுறாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், டாமினேட் பண்ணிவிட்டு அவங்கள நிம்மதியாக இருக்கவே விடுறதில்ல. அதனால் பிரச்சனை. இப்போ வருவோம். இந்த சட்ட செக்ஷன் படி ஹிந்துக்களுக்கு செக்ஷன் 11 to 15 இதில் மியூச்சுவல் டைவர்ஸிங்காக இருந்தாக்கா ஒரு ஒற்றை விருப்பம், ஒருத்தருக்கு விருப்பம் இருக்குது, ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா லேட் ஆகும். மியூச்சுவலாக 2 பேரும் நான் பிரிஞ்சு விடுறோம் அப்படின்னாக்கா மினிமம் 1 இயராவது கண்டிப்பாக ஆகும். சில பேர் சொல்லுவாங்க நான் உடனே வாங்கி தரேன் டைவர்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்காத விஷயம். அவங்க கவுன்சிலிங் அனுப்புவாங்க, கண்டிப்பாக கவுன்சிலிங் அனுப்புவாங்க. கவுன்சிலிங் அனுப்பி அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் உட்காந்து 2-3 வாய்தா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். மேபி நீங்கள் வாழ்கிறது டைவர்ஸ் ஆகிட்ட மாதிரி நீங்கள் வாழலாம். ஒரே வீட்டில் இருந்துகிட்டே ஒரு வீட்டில் இருந்துகிட்டே நிறைய பேர் டைவர்ஸ் ஆன மாதிரி வாழ்கிறாங்க. மனசளவில் ஒத்து வராது, உடலளவும் ஒத்து வராது, குடும்பத்து அளவுலையும் சமூக அளவுலையும் ஒத்து வராது. அவங்க வீட்டில் இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஒரு பொண்ணு மலேசியாவிலேருந்து என்கிட்ட பேசுவாங்க. அந்த அம்மா அப்பா நான் எங்கள் வீட்டுக்காரோட தான் இருக்கிறேன், குடும்பத்தோடு தான் இருக்கிறேன், 4 வருஷமாக இருக்கிறேன், 4 வருஷமாக நான் பேசுனதே இல்லை. ஆனால் என் வீட்டுக்கு தெரியாது, என் வீட்டுக்கு நாங்கள் 2 பேரும் பேசலைங்கிறது தெரியாது. எப்பயாவது ஃபங்க்ஷன் நடந்தாக்கா அப்போ நாங்கள் 2 பேரும் பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் என் குடும்பத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசும்போது அழுகும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்மளுடைய பொண்ணாக இருந்தால் அந்த பொண்ணு எவ்வளோ சிரமப்படுவா, எவ்வளோ வருத்தப்படுவா அப்படின்றத பார்க்கும்பொழுது நமக்கு கண்ணில் ரத்தம் தான் வரும். அந்த மாதிரி அந்த பொண்ணு பேசி பிரார்த்தனை பண்ணிக்கும். ஸோ இது இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த ஜீவனாம்சம் பிரச்சனை. அப்புறம் குழந்தைகள் இருந்தாக்கா அந்த குழந்தையை யார் வச்சுக்கிறது, அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பெண்ணுக்கிட்ட குழந்தை இருந்தாலோ அல்லது ஆண்கிட்ட குழந்தை இருந்தாலோ வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவனோ அந்த குழந்தைய தன் குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்களா, பாவிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை விட பெரிய பேய் வந்துட்டால் என்ன பண்ணுறது? இதே பெரிய பேய், இதை விட பெரிய பேய் வந்துட்டால் என்ன பண்ணுறது? அதுக்கு என்ன தான் பண்ணுறது? ஸோ இதனால தான் பிரச்சனைகள் வருது நிறைய. ஸோ இது நினச்சாலே பயமாக இருக்குது. நமக்கே பயமாக இருக்கும்போது அதை நமக்கெல்லாம் ஒரு செய்தி, ஆனால் அவங்களுக்கு அது ஒரு அனுபவம் இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? அன்போடு வாழணும். அதை நம்ம சொன்ன மாதிரி அன்பு, அந்த பொசசிவ்னஸ், பாதுகாப்பு, அந்த அரவணைப்பு, எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுறது, இது 2 தரப்புலையும் இருந்தாக்கா இது வரவே வராது. இதுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் தான் இருக்கிறோம். இதே நானும் அம்மாவும் இருக்கிறோம். எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் இருக்குது. இருந்தாலும் அம்மா சொல்லுவாங்க, எனக்கு அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தாக்கா இவர் தான் எனக்கு கணவராக வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொல்வேன், என்னுடைய தாய்க்கு பின் தாரம் தான் இருக்கிறாங்க, எங்கள் அம்மாவுக்கு பிறகு அம்மா தான் இருக்கிறாங்க, அவங்கள நான் எங்கள் அம்மாவை வணங்குற மாதிரி அவங்களையும் நான் வணங்கணும் அப்படின்னு அவங்களுக்காக ஒரு விழா எடுத்து அவங்கள ஒரு சேரில் உட்கார வச்சு நான் பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா மாதிரி அவங்க அம்மா தானே, அம்மாவுக்கு அப்புறம் அவங்க தானே. ஸோ அவங்கள நான் வணங்குறதுல என்ன தவறு இருக்குது? எல்லாம் சமம் அப்படின்றீங்க. என்னை அவங்க வணங்கும்பொழுது நான் அவங்கள வணங்குறதுல தவறே கிடையாது. ஒரு மனைவி நான் இன்றைக்கி நல்லா பேசுகிறேன்னா அவங்களால தான் பேசுகிறேன், நான் நல்லா வாழ்கிறேன்னா அவங்களால தான் வாழ்கிறேன். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய உடம்பு, உடல்நிலை, என்னுடைய மனநிலை, என்னுடைய முகத்தை பார்த்தே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த குறியை வச்சே தெரிஞ்சுப்பாங்க. என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்படியே அவங்க ஒரு கண்ணாசைவிலே தெரிஞ்சுப்பாங்க எல்லாத்தையுமே அந்த மாதிரி.
ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது கூட எங்களுக்குள்ள வேறுபாடு நிறைய இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் கெட்டு போக மாட்டாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், யார் வீட்டில் தோக்குறாங்களோ அவங்க வெளியில் ஜெயிப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அதனால் நாங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்று போவோம். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்று போகிறதுல சந்தோஷம் அடைவோம். அதனால தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால் இதை வந்து இந்த சம உரிமை இல்லாதது வந்து பெரிய சங்கடத்தை உண்டாக்கும். பெண் பாதிக்கு உள்ளாரா அல்லது ஆண் பாதிப்புக்கு இருக்காங்களா, இந்த ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து ஒழுக்கம் சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, அன்பு சம்மந்தப்பட்டது, இதனால தான் நிறைய விவாகரத்து வருது. இந்த மாதிரி விவாகரத்து வந்து காலதாமதம், எக்கச்சக்கமான காலதாமதம் ஆகுது. இது வந்து ரொம்ப இழப்பை ஏற்படுத்துது. பொருளாதார இழப்பு, மன இழப்பு, மனச்சோர்வு, மென்டல் அகோனின்றாங்களே அந்த மாதிரி. ஏண்டா நம்ம பிறந்தோம், ஏண்டா நம்ம வாழ்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பிள்ளைங்க வந்து பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், 10 லட்ச ரூபா போட்டு கல்யாணம் பண்ணேன், பெரிய மண்டபத்தை எடுத்து பண்ணேன், நிறைய வாகனங்கள், வண்டி வாகனம் வாங்கி கொடுத்தேன், நகை போட்டேன், சாமான்களை வாங்கி கொடுத்தேன், என் பொண்ணு நிறைய பெரிய கம்பெனியில், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறா, அழகாக இருக்கிறா, இந்த பையன் ஃபாரினில் படிக்கிறான், படிச்சுட்டு ஃபாரினில் போயிட்டு வந்திருக்கிறான், இவன் நிறைய சம்பாதிக்கிறான்னு கொடுத்தேன், அந்த பொண்ணை தொடக்கூட இல்லை, இன்னும் தொடலைன்னு சொல்லிட்டு 3 வருஷமாக சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க ஒரு அம்மா. 3 வருஷமாக. கடைசியில் அது எங்கே போய் முடியும்? அதுக்கு என்ன காரணம்? ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்? இது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடியே யோசனை பண்ண வேண்டாமா? நிச்சயதார்த்தோடு சில இது முடியுது, நிற்க போகுது. அந்த நிச்சயதார்த்தத்தில் நிற்குது இல்லையா, அந்த மாதிரி இருந்தாக்கா அது ஒரு பொருளாதாரத்தோடு முடிஞ்சு போகுது, பரவாயில்ல. கல்யாணம் ஆகி முடிய போகுது, கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகி முடிஞ்சு போகுது, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து முடிஞ்சு போகுது. இன்னும் சொல்லப்போனால் 50 வயசு வாழ்ந்தவங்க கூட எனக்கு டைவர்ஸ் வாங்கிக்கலாம்னு தோணுதுப்பா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. 50 வயசு 60 வயசில் கூட எனக்கு வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, இந்த ஆள் கூட நான் வாழ்கிறது எனக்கு பெரிய, ஏன் வாழ்கிறேன்னு தெரியல, வெளி உலகத்துக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சொல்கிறாங்க. வெளியில் உலகத்துக்காக நான் வாழ்கிறேன். எதுக்காக இந்த வாழ்க்கை தெரியல. இந்த பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன், இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் போய் சேர்ந்துலான்னு இருக்கிறேன், அதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க டைவர்ஸ் கிடைக்கிறது சாதாரணம் இல்லை. அந்த ஜீவனாம்சம் பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, சொத்து பிரச்சனை, ஜீவனாம்சம், அந்த குழந்தை யார்கிட்ட இருக்குது. சில பேர் வந்து குழந்தை நம்மக்கிட்ட இருந்தாக்கா நம்ம பாசமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சில பேர் அவங்கள்ட்ட போயிட்டாக்கா நம்ம ஃப்ரீயாகிடுறேன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தை நம்மக்கிட்ட இருந்தால் எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், குழந்தையாவது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பெண்கள் இருக்காங்க. குழந்தை இல்லைன்னா நான் ஃப்ரீ ஆகிடுறேன், எனக்கு இன்னும் பழைய மாதிரியே புது ஆளாக புது கல்யாணம் நான் பண்ணிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய டைவர்ஸ் வந்து தனி கொடுத்தன போகணும், நான் தனி கொடுத்தன போனால் தான் உங்க கூட வாழ்வேன் அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்கிறாங்க. அதனால் ஆண்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. உடனே வந்து பெத்தெடுத்தது, வளர்த்தது, ஆளாக்குனது எல்லாமே தெரியுது. ஆனால் நான் வந்து அவங்க கூட வாழ மாட்டேன், நீ தனியாக வந்தால் வாழ்வேன் அப்படின்னாக்கா எப்படியா இருக்கும்? சரி, இது ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான். ஏன்னா வீட்டில் வந்து நிறைய டார்ச்சர், யார் மாமியார் மாமனார் டார்ச்சரு, நாத்தனார் டார்ச்சரு, அவங்க வந்து குடும்பம் பண்ணுறாங்க, தனியாக உட்கார வச்சு பேசுகிறாங்க, என்னை வந்து ஸ்டூலில் உட்கார வச்சுப்பாங்க, அவங்களாம் சுற்றி சேரில் உட்காந்துப்பாங்க, இட்டுக்கட்டி பேசுவாங்க, ஒரு குற்றவாளி மாதிரி பேசுவாங்க, நீதிபதி மாதிரி அவங்க நினைப்பாங்க. நான் வந்து எவ்வளோ சம்பாரிச்சிட்டு வந்தாலும் அவங்க என்னை மதிக்கிறதில்ல. இந்த மாதிரி இருந்தால் தனி கொடுத்தம் போகிறதுக்கு கேட்குறது தப்பு இல்லை. ஆனால் நல்லாவே இருந்துட்டு இவங்களுடைய ஆசாபாசங்களை, இவங்களுடைய விஷயங்களை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தனியாக வரணும், நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறது தவறு இல்லையா? அந்த மாதிரி கேட்கக்கூடாது. இது ரொம்ப பெரிய விஷயம், இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். வாழ்க்கைங்கிறத ரொம்ப பெரிய ஒரு கலை, வாழ்கின்ற கலை. இந்த கலையை கற்றுக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து நல்லபடியாக வாழலாம். இந்த கலை இல்லைன்னா அந்த வாழ்க்கைங்கிறது கொலையில் தான் முடியும் இல்லையா?
இதுக்கெல்லாம் நீதிபதி நம்ம அப்பா இருக்கிறார். கண்டிப்பாக நீதி வந்து அந்த குடும்பத்தில் கணவன்கிட்ட மனைவிக்கிட்ட கிடைக்குதோ இல்லையோ, அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் கிடைக்குதோ இல்லையோ, அல்லது சமூகத்தில் கிடைக்குதோ இல்லையோ, அல்லது நீதிமன்றத்தில் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நம்ம அப்பா கிட்ட நீதி கிடைக்கும். நீதி கிடைக்கும் கண்டிப்பாக. எவ்வளவோ வழக்கறிஞர்கள்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க டைவர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, இல்லை கிடைக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிறாங்க. பாதிப்பை ஏற்படுத்தினவங்க கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், பாதிப்பை அடைஞ்சவங்க கிடைக்கணும்னு சொல்லிட்டோம் வேண்டிக்கிறது தான். அது நியாயமானது தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி கிறிஸ்துவ திருமணம்னாக்கா மினிமம் 2 வருஷம் கழித்து தான் டைவர்ஸ் கிடைக்கும் மினிமம். இஸ்லாமியர்கள்லாம் 3 மாதத்தில் கிடைச்சிடும். இஸ்லாமிய திருமணம்னா அந்த சட்டப்படி 3 மந்த்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பழைய பேயை விட புது பேய் இன்னும் பெருசாக இருக்கும் சில நேரங்களில். அதையும் பார்த்துக்கணும். பழைய பேயே மேலு அப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு வெளியூர், ரொம்ப பெரிய வசதியான இடம், ரொம்ப வசதியான இடம் இங்கே சென்னையில் கொடுத்தாங்க. அது அவங்களோட 4 மடங்கு வசதி. நிறைய திருமண மண்டபம், அப்புறம் வந்து நிறைய வியாபாரம், கல்வி நிறுவனங்கள் இப்படிலாம் இருக்குது. அந்த பெண்ணை கொண்டு வந்து சென்னையில் கொடுத்தாங்க. அந்த பெண்ணு வந்து ஒரு சின்ன காரணம்தான், கணவன் வந்து ஒரு அனுசரணையாக இல்லை. கணவன் கூட எப்போவுமே ஒத்துழைக்கிறது இல்லை, கணவன் வந்து கூடவே இருக்கிறது இல்லை. வியாபார நிமித்தமாக வெளியில் போயிடுறது, வெளியூர் போயிடுறது, வண்டி எடுத்து வெளியே போயிடுறது, மனைவியோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அன்பு வந்து பரிமாறிக்கிறதில்ல. இதனால் வந்து அந்த பெண் வந்து அந்த வீட்டில் நிறைய ஆட்கள் இருக்காங்க, வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க, எல்லா வசதியும் இருக்குது, எல்லா வாய்ப்பும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஒரு 10 கார் கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த சாமான்கள் வாங்குறது, இந்த பர்ச்சேஸ் போகும்போது இந்த டிரைவரோட போகிறார் இல்லையா, அந்த நேரத்தில் டிரைவரோட நெருக்கமாயிட்டாங்க, மனசு தளர விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கணவருக்கு தெரிஞ்சு அந்த பெண்ணு டைவர்ஸ் ஆகிடுச்சு. குழந்தை உண்டாயிருக்குது, குழந்தை வேறு இருக்குது. ஸோ இந்த குழந்தைய வந்து யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற போது நீதிமன்றத்துக்கு போச்சு. குழந்தை வந்து கணவர் கூடயே, அந்த பையன் வந்து குழந்தை கணவர் கூட இருக்கிறதா முடிவாச்சு. மனைவி கேட்கும்போது ஏதோ மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மனைவியோட அந்த குழந்தை போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவாச்சு. இப்போ இப்படியே போயிட்டுருக்குது. இந்த பெண்ணினுடைய எதிர்காலம் வந்து என்ன ஆகணும், அந்த பெண் எப்படி நடந்துக்கணும், சமுதாயம் அந்த பெண்ணை எப்படி பார்க்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், வரக்கூடிய கணவன் வந்து அந்த பெண்ணை எப்படி மதிப்பான், இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அந்த கணவனும் ஒரு காரணம், அந்த பெண்ணும் ஒரு காரணம், 2 தரப்புலையும் தவறு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுலேருந்து மீண்டு வரணும்னா அன்பு பரிமாற்றம் 2 பக்கமும் இருக்கணும், நேர பரிமாற்றம், உட்கார்ந்து பேசணும். குடும்பத்தில் அடுத்த கட்டம் நம்ம எங்கே போகிறோம், நமக்கு என்ன தேவை, கணவனுக்கு என்ன தேவை, மனைவிக்கு என்ன தேவை, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து செயல்படுத்தினா தான் கடைசி வரைக்கும் நீடிக்கும். அந்த காலத்துலலாம், எங்கள் காலத்தில் கிராமத்தில் கணவன் மனைவி பார்த்துக்கவே மாட்டாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த நேரத்தில் கணவன் மனைவி உங்கள் தாத்தாவை நான் வந்து பேசுகிறதே இல்லைடா தாத்தா கிட்ட. ஆனால் 16 குழந்தை பிறந்திருக்கும். தாத்தாவை நானும் பேசிக்கிறதே இல்லை. அவங்க அங்கே இருப்பாங்க, ஓரமாக இருப்பாங்க. தாத்தா வந்து சேரில் உட்காந்துருப்பார், ஓரமாக உட்காந்துட்டு அவங்க ஏதோ வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க பேசிக்கிறதே நம்ம பார்க்குறதில்ல, அதிகமாக பார்க்குறதில்ல. 2 பேரும் ஒன்றா பேசிக்கிறத பார்க்குறதே இல்லை. ஆனால் இத்தனை வருஷம் கடந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, 16 குழந்தை பெற்றிருப்பாங்க. இது வந்து அன்பு இல்லாமல் நடந்திருக்கும், அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். இத்தனை குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணியிருப்பாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பாங்க, சடங்கு பண்ணியிருப்பாங்க. அதாவது நல்லது கெட்டது எவ்வளோ நடந்திருக்கும். இவ்வளோவையும் தாண்டி வந்திருக்காங்க, நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க.
அவங்க உடன்கட்டை ஏறுறதுக்கு கூட அவங்க வந்து தயாராக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் அன்பாக இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமாகுமா? ஆகலைன்னா பரவாயில்ல. சத்தியமாக அன்பு இருந்தால் தான் கொஞ்ச காலம் வாழ்ந்தால் கூட சாத்தியமாகும். இப்போல்லாம் 5008 பயிர் மாதிரி ஆகிப்போச்சு வாழ்க்கை. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போகுது. லைஃப் இஸ் ஷார்ட் டு மேக் இட் ஸ்வீட்னு சொன்னால் அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டான பீரியடு. அந்த ஸ்வீட்டாக எப்படி மாற்றுறதுன்றது வாழும் கலை. நம்ம வந்து மனசில் தான் இருக்குது எல்லாமே. சாயப்பா கண்டிப்பாக அவர் சொன்னது இதுக்கும் பொருந்தும், அப்பா சொன்னது இதுக்கும் பொருந்தும். நம்பிக்கையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். பொறுமை இல்லாமல் எடுத்து வார்த்தைகளை வீசிட்டோம்னா அதை அள்ள முடியாது, பொறுக்க முடியாது. அதனால் பொறுமையாக இருந்தோம்னா அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க, இது வாழ்க்கைன்றது கண்ணாடி மாதிரி. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அவங்களுக்கு கொடுத்தோம்னா வாழ்க்கை நிலச்சி நிற்கும், அன்பாக இருக்கும், ஆதரவாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். 2 தரப்புலையுமே கண்ணாடி மாதிரி நம்ம கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்து வாழ்ந்தோம்னா இது சத்தியமாக நிலைக்கும், சாத்தியமாகும். அன்பு அன்பு அன்பு, கருணை கருணை கருணை. கணவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்கிறேன் அப்படின்னா எவ்வளோ பெருமையாக இருக்குது. மனைவிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்கிறேன்னா எவ்வளோ பெருமையாக இருக்குது. நான் சொல்கிறேன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த வார்த்தையில் எப்படி இருந்தாலும் அவங்க சொன்னதான் நம்ம செய்ய போகிறோம், அது வேறு விஷயம். பட் அந்த வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வார்த்தையாக வரும். நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அதுதான் செயலாக முடியும். என்ன செயலாக இருக்குதோ அதுதான் கர்மா. நம்ம தலையெழுத்தை நம்ம தான் எழுதுகிறோம். நம்ம தலையெழுத்தை கடவுள் எழுதலை, நம்ம தான் நம்ம தலையெழுத்தை நம்ம எழுதுகிறோம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ரொம்ப ஒரு அறிவிப்பு மட்டும் இல்லை, வேண்டுகோள் மட்டுமல்ல, இது கட்டளை மட்டுமல்ல, இது எச்சரிக்கை. அன்பாக இருக்கணும். இது பெரிய எச்சரிக்கை. அப்பா சொன்ன நம்பிக்கை, பொறுமை இது கடைப்பிடிக்கணும். அப்போ வாழ்வு நல்லா இருக்கணும். உங்கள் வாழ்வு நல்லா இருக்கணும். உங்களுக்கான தீர்வு கண்டிப்பாக சீக்கிரமாக கிடைக்கும். நல்லது சீக்கிரமாக நடக்கும். வருத்தப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. உங்களை நான் வாழ்த்துறேன். உங்களுக்காக நாம் வணங்குகின்ற எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். ஜெய் சாய்ராம். உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். ஓம் சாய்ராம். உங்கள் கற்பனை நிஜமாகட்டும். ஓம் சாய்ராம். சீக்கிரமாக உங்களுக்கு வெடிவு காலம் வரட்டும். ஜெய் சாய்ராம். வாழ்க வளமுடன்.